உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பரான பஜ்ஜி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், இருந்தாலும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் பஜ்ஜி மாவு எடுக்கல. 1 கப் கடலை மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் பூண்டு சோம்பும் சேர்த்து அரைச்சி இது ஒரு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல் கொடுக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும். ஸோ அதனால் அளவு கம்மியாக விட்டு நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் போடலாம். வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்பளம், அந்த மாதிரி என்ன வெஜிடபிள் உங்களுக்கு இருக்கோ போடலாம். நான் இன்றைக்கி குட்டியாக இருக்க பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, ஸோ இது காயின் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்கள் அப்படியே ஒவ்வொரு பஜ்ஜியும் அழகாக சாப்பிட்ருவாங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கும் குட்டி குட்டியாக இருக்க பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்திங்கன்னா சட்னி ரெடி. ஸோ இந்த பஜ்ஜிக்கு இது சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்